ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகுது. எந்த விஷயம் நடக்கணும்னு என்கிட்ட எதிர்பார்த்து ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டு இருந்தியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் இந்த வராகி அம்மாவின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அள்ளி தருவதற்குமாகவே இந்த வராகி அம்மா இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நான் சொல்கிறதையெல்லாம் நம்பிக்கையோடு நீ கேட்கும்போது கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீருமே செல்லமே. இந்த வராகி அம்மாவின் உத்தரவுப்படி, என்னுடைய ஆணைப்படி இனி உனக்கான அழகான விஷயங்களை நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் எல்லாம் உனக்கு வழித்துணையாக உனக்கு தெரியாமலேயே நான் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ தப்பு செஞ்சிட்டியோ பாவம் செஞ்சிட்டியோ நான் உனக்கு தண்டனையை கொடுக்குறனோ நினச்சி கலங்க வேண்டாம். இது எல்லாமே உன்னை தவறான இடத்திலிருந்து காப்பாற்றும் வழிகள் தான். உன் கர்மாவில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகவே இது எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். உன் தகுதியை உயர்த்தி திறமையை அதிகரித்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னை விட்டுட்டு யார் விலகி போனாலும் அது அவங்களுக்கு தான் இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்குமே தவிர நீ எந்த விதத்திலும் கஷ்டப்பட நான் விட மாட்டேன். நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக உழைச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தினாங்களோ நீ எங்கே நின்று கண்கலங்கி கவலைப்பட்டியோ அதே இடத்துல அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை சிரிக்க வைப்பேன். அவங்கள விட உன்னை உயர்ந்த நிலையில் சந்தோஷமாக வாழ வைப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி நீ நல்லபடியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி செய்கிறேன். உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. சில சமயங்களில் வாழ்க்கை உன்னை கஷ்டமான பாதையில் அழைத்து போகலாம். ஆனால் அது உன்னை வேணும்னே கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, உன்னை இன்னும் நல்வழிப்படுத்துவதற்காக மட்டும்தான். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் உன் நன்மைக்காகவே நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. காரணம் இல்லாமல் நான் யாரையும் கஷ்டப்படுத்தவோ சோதிக்கவோ மாட்டேன். இப்போது உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன்னா உன் வேதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரத்தான். இந்த எல்லா சோதனைகளும் முடிஞ்சு போகும்போது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்திருக்கும். உன் அன்புக்கு இந்த வராகி அம்மா அடிபணிவேன். உனக்கான அருளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் செல்லமே. நீ தோற்று போகவோ துவண்டு போகவோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். எல்லா விதத்திலும் நான் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் சரியாக இருக்கும்போது, நீ உண்மையாய் நேர்மையாய் வாழும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உனக்கு எதிராக என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையை உனக்கு எதிராக திரும்பினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய பல நாள் போராட்டமும் துன்பமும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருந்த உனக்கு எல்லாவற்றையும் நான் மாற்றி தர்றேன். இந்த வராகி அம்மாவை நம்பிய உன்னை ஒருபோதும் கஷ்டத்திலேயே விட்டு வைக்க மாட்டேன். இப்போதே உனக்கான கஷ்டங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீ போகும் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் கூட அதை தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தவங்களுக்காக நீ அள்ளி அள்ளி கொடுக்குறதுல தப்பு இல்லை, ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு நாளைக்கு ஒரு அவசர தேவைக்குன்னு உதவி கேட்டு போனீன்னா இங்கே ஒருத்தரும் உனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க என் செல்லமே. அதனால தான் வயசு இருக்கும்போது, காலம் இருக்கும்போது, நீ சம்பாதிக்கும் போதே உனக்கேனா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போதும் என்ன நடந்தாலும் கூட அதை தாங்குகிற மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை அனுசரித்து வாழ பழகிக்கிட்டினா எதுவுமே உனக்கு கஷ்டமாக பிரச்சனையாக தெரியாது. மனப்பக்குவம் முக்கியம். வயசு ஆக ஆக வாழ்க்கையை தைரியமாக சமாளிக்கணும். ரொம்ப நல்ல பிள்ளையான இருந்தீன்னா இந்த உலகம் உன்னை சுலபமாக ஏமாற்ற பார்க்கும். மன்னிக்கும் அளவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கலாம், மறுபடியும் அவங்கள நம்புகிற அளவுக்கு முட்டாளாக இருக்காது. உண்மையாய் நேர்மையாய் வாழும் உனக்கு உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றால் போல இந்த வராகி அம்மா நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கலங்காதே. எல்லா விஷயங்களையும்
கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லமே. ஒரு பெரிய கூட்டத்தில் நீ தவறான திசையில் போகிறத விட தனி ஒரு ஆளாக நின்று சரியான திசையில் போகிறது தான் சிறந்தது. துன்பங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தீனா, வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா, வாழ்க்கை இன்னும் இன்னும் உனக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தான் கொடுக்கும். அதனால் இப்படிப்பட்ட எதிர்மறையான மோசமான கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து. நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ சாதனை படைக்கும்படி நான் செய்கிறேன். நீ செஞ்ச புண்ணியங்கள் ஒருபோதும் அழிந்து போகாது. நீ செஞ்ச பாவங்கள் ஒருபோதும் கழிந்தும் போகாது. அதனால தான் அந்த பாவங்களை கழியச் செய்து கர்மாவை அழியச் செய்வதற்காக உனக்கு நான் கஷ்டங்களை சோதனைகளாக கொடுத்திருந்தேன். இப்போது இன்று இரவோடு இரவாக அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். இனி நாளையிலிருந்து நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குமே செல்லமே. உறவாக வரும் மனிதர்களை எல்லாம் நீ உயிருக்கு உயிராக நேசிக்காதே. சொந்தம் பந்தம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கூட வருவாங்க, கூட வந்து நிற்பாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீ தான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக்காத. அடுத்தவங்களுக்காக ஐயோ பாவம்னு பார்த்து உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காத. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாருமே வழிபோக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டுமே தான்றதை புரிஞ்சுக்கோ. பணம் தான் பெருசுன்னு நினைக்காம மனிதர்கள் தான் பெருசுன்னு மனிதாபிமானத்தோட அன்போட இரக்கத்தோட நடக்க பழகிக்கோ. யார் உன்னை அவமதித்தாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்தி சிறப்பாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். விதின்னு ஒன்று இருந்தாலும் விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ செய்யும் நல்ல செயல்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கான எல்லா நன்மைகளையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உனக்கும் நல்ல வாய்ப்புகளை நான் கொடுப்பேன். எந்த விஷயத்திலும் நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உனக்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்து உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக நில்லு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உண்டாகும். என்னை தாண்டி எந்த துன்பமும் உன்னை நெருங்க விட மாட்டேன். உன் பக்கம் நியாயத்தை எடுத்துக்கூறணும்னு நீ நினைக்கிற. ஆனால் நீ என்ன சொன்னாலும் உன் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் காது கொடுத்து கேட்குறதுக்கும் இந்த உலகமும் மனிதர்களும் தயாராக இல்லைன்ற போது நீ எதுக்காக அதையே யோசிச்சு கவலைப்படுற? கொஞ்சம் உன் மனசுக்குள்ளே நீயே தைரியத்தை சொல்லிக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களை விட்டு விலகி போயிடு. நீ வாழ்க்கையில் விரக்தி கொள்ளும் அளவுக்கு எதையுமே மோசமாக நடக்க விட மாட்டேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்திராதே. உன் மனபாரத்தை இறக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும்னு யாரிடமும் நீ எதையும் எதிர்பார்க்காதே. யார் எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கோ. உன்னை வேணும்னா நீ மாற்றிக்கலாம், உன்னை உயர்ப்பித்து கொள்ளலாம். அடுத்தவங்களை மாற்றவும் திருத்தவும் முடியாது என் செல்லமே. யார்கிட்டையும் போய் நீ நல்ல பிள்ளை தான், நீ நன்மையை தான் செஞ்சன்றதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. யாருன்னா புரிஞ்சுக்கட்டும், புரிஞ்சுக்காதவங்கள விட்டுட்டு நீ இயல்பாகவே நல்ல பிள்ளையாக இருந்துவிடு. உன்னை பிடிச்சவங்க உன்னை தேடி வரட்டும், உன்னை வேணான்னு சொல்கிறவங்க விலகி போகட்டும். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதத்தை நடத்தி கொடுப்பேன். நீ நினச்சது நடக்கலைன்னு வருத்தப்படாதே. தாமதமானாலும் அனைத்தையும் தரமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன்னை விட்டுட்டு வேணான்னு போகிறவங்கள சொல்லி தேடி போகாமல் உன்னை நோக்கி வருபவர்களை ஏற்றுக்கொள். எந்த உறவாக இருந்தாலும் யாரையும் இழுத்து பிடிச்சி வைக்க முடியாது. போகிறவங்கள போக விடு. உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்காக கவலைப்படாதே. அடுத்தவங்க திமிர்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டும், அதை நினச்செல்லாம் நீ வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த விளக்கமும் நீ கொடுக்கணும்னு தேவையில்லை. உனக்கு பிடிச்சது போல உன் மனசாட்சிக்கு உண்மையா நீ நேர்மையாக வாழ்ந்தாலே சரியாக இருக்கும் என் செல்லமே.
யாராவது உன்னை சுற்றி இருக்கவங்க எப்போதுமே ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. நீ நல்லது செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அமைதியாகவே இருக்காங்க. அவங்களுடைய குணத்தை வெளிப்படுத்த மாட்டாங்கன்னா அவங்களை சுலபமாக நம்பிடாதே. ஏன்னா அமைதியாக இருப்பவர்களுக்குள்ளும் அரக்க குணம் இருக்கும். எப்போதுமே ஊமையாக இருக்கிறவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உனக்கு உதவுபவர்களுக்கு நல்ல எண்ணத்தோட நல்லபடியாக பேசி செயல்படு. உன் மேலே அன்பு கொண்டவர்களை வெறுக்காது. உன்னை வேணாம்னு சொல்கிறவங்களையும் உன்னை விட்டு விலகி இருக்கவங்களையும் அமைதியாக இருப்பவர்களையும் நீ தேடி போக வேண்டாம். உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் எல்லாமே சரியாக நடந்து நீ சந்தோஷமாக வாழும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். மனம் தளராமல் நீ தைரியமாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான நேரம் நிச்சயமாக வருமேன்னு செல்லமே. நீ கேட்டதை எல்லாம் இந்த வராகி அம்மா என் கைகளிலிருந்து உனக்கு அருளப் போகிறேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை விட சிறந்ததை உனக்கு கொடுப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் உனக்கு தோல்வியை கொடுக்குதேன்னு சொல்லி கவலைப்படாத. முதல் முயற்சியிலேயே ஜெயித்தவங்க யாரும் இல்லை. விடாமுயற்சியோடு வாழ்ந்தவங்க யாரும் தோற்று போனதும் கிடையாது. கண்டிப்பாக நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நாளைக்கே நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். நீ பேசுகிற பேச்சும் உன்னுடைய செயலும் எண்ணமும் எப்போதுமே அளவோடு இருக்கட்டும். ஆசைக்காக அளவுக்கு மீறி எதையும் செஞ்சிட வேண்டாம். அளவுக்கு மீறினா அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என் செல்லமே. நிதானமாக பொறுமையாக இரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிற உனக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாது. எந்த இடத்திலும் எதன் மீதும் யார் மீதும் கோபம் கொள்ளாதே. எல்லா இடத்திலும் கவனமாக பொறுமையாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். என்னையே நினைத்து வாழும் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லதை நடத்தி கொடுப்பேன். ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படவோ கவலைப்படவோ நான் விட்டுட மாட்டேன். உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நானே தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். உன் இலக்கை நோக்கி வெற்றி அடைய தயாராகு. நீ ஜெயிக்கணும்னு நினச்சின்னா உனக்கான செயல்களை நீ தான் சரியாக செய்யணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போக செய்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன்.